எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த இந்தியா vs நியூசிலாந்தோட ப்ரிவ்யூ பார்க்க போறோம். ம், யாரு வின் பண்ணுவா? ம், இதுல கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் அது இதெல்லாம் போட்டு ம், ஸ்குவாட் அனாலிசிஸ் இதெல்லாம் போட்டு பார்க்க போறோம். ம், வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. சரி, முதல்ல வந்து தினேஷ்ட தான் கேட்க போறேன் நானு. ம், ஏன்னா தினேஷ் வந்து கொஞ்சம் அனாலிசிஸ்லாம் பண்ணி புட்டு புட்டு வைப்பாரு. என் பிளேயிங் லெவனோட ஆரம்பிச்சிருவோம். ம், தினேஷோட பிளேயிங் லெவன் யாரு? பிரபுவோடது யாரு? ம். முதல்ல தினேஷ் நீங்க சொல்லுங்க. இந்தியா டீம்ல சேஞ்ச் இந்தியால இருக்காதுண்ணா. இருந்தே ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே இந்தியால ஓகே. இருந்து சேஞ்ச் இருக்காது ஸ்குவாட்ல. ம் ம். மேபி சேஞ்ச் இருந்தா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா ஆயுஷ் பதோனி இல்லைன்னா துருவ் ஜுரேல் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங்குக்கு பிரசித் கிருஷ்ணாக்கு மேல வரலாம். நியூசிலாந்து டீம் சேம் ஸ்குவாட் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வின்னிங் டீமை சேஞ்ச் பண்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்க. பிரபராஜன் நீங்க சொல்லுங்க, சேஞ்ச் பண்றாங்களா மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் டூ சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். ஹர்ஷ்தீப் சிங்கை எப்படியும் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாருக்கு பதிலான்னு தெரில. பிரசித் கிருஷ்ணா பதிலாகவும் ஆட வைக்கலாம், இல்லைன்னா இவருக்கு பதிலாக சிராஜ் கூட எடுத்து வச்சுட்டு கூட ஆட வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. என்டிகேக்கு எனக்கு தெரிஞ்சு நேற்று பார்த்த வரைக்கும் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படியும் அவருக்கு இதான் கடைசி மேட்ச் ஓடிஐயில், அதனால் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேஞ்ச் இருக்கும், ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் உள்ளாடுவார்னு நினைக்கிறேன். சிராஜ் நல்லா தானே பால் போடுறாரு. பிரசித் கிருஷ்ணா தான் ரன்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பதிலாக மாத்தலாம். ஆனா ஹர்ஷ்தீப் சிங் எல்லாம் உள்ள போட்டுட்டா ஹர்ஷித் ராணா, சிராஜ், இவரு ஹர்ஷ்தீப் சிங் 3 பேருமே நியூ பால் பவுலர் ஆச்சு. நம்ம டெத் பவுலர்னா பிரசித் கிருஷ்ணா வைக்கணும். எப்படி பார்த்தாலும் டீம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை, ஹர்ஷ்தீப் சிங்கு டெட் பவுலில் போடுவார் என்ன, ஏக்கர்லாம் நெயில் பண்ணுவார் என்ன. மாற்றணும்னு நினச்சா எப்படி வேணால் மாற்றுவாங்க. அது பிரசித் கிருஷ்ணாவை தூக்கி 12 வைடு போட்டாரு, மறந்துட்டீங்களா? அது சவுத் ஆப்பிரிக்கா 2020 மேட்ச்ல. அது T20 எல்லாம் எல்லாம் ஒரே பால் தானே. எல்லாம் ஒரே பால் தானா? இல்லை, இதுக்கு வேற வழியில் இல்லைன்னா என்ன புது பிளேயர் ஆயுஷ் பதோனி ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. யாரு தம்பி தம்பி ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணும் பண்ண முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் குண்டக்க மண்டக்க தப்பு தப்பா எடுத்து வச்சிருக்காங்க. ம், அதனால அவங்க பிளான் பண்ணி போனது ஒண்ணு, இந்த பக்கம் நடக்கிறது ஒண்ணா ஆயிடுச்சு. ம், அதனால பிளேயிங் 11 ஸ்குவாட் எல்லாம் அவ்வளோக்கா சேஞ்சஸ் இருக்காது. ம், பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா வேற யாராவது போட்டா இன்னும் கொஞ்சம் பவுலிங் ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி யாராவது போடலாம். ம், மத்தபடி எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் இருக்காது. நிதிஷ்குமாருக்கு இன்னொரு மேட்ச் கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும். ம், ஏன்னா அவரும் வளர்ந்துட்டு இருக்க பிளேயர் தான். அவரையும் ஒரே மேட்ச்ல உட்கார வச்சீங்கன்னா, நல்லா பண்ணலன்னு உட்கார வச்சீங்கன்னா அவரோட கான்பிடன்ஸ் அடி வாங்கும். ம், அவர் டீம் காம்பினேஷனுமே அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா டீம்லயும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. ம். அதனால அதனால பெரிய சேஞ்ச்லாம் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச், பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் ட்ரை பண்ணலாம்னு தோணுது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ம், இது ஒரு சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். ம். சொல்லு தினேஷ். நியூசிலாந்து ஸ்குவாட் இந்தூர்ல பத்தி வந்து நமக்கு பேசுறோமா? ரெக்கார்டு வந்து செம்ம ரெக்கார்டு இருக்கு. ம், இந்தூர்ல வந்து செம்ம ரெக்கார்டு இருக்கு நமக்கு. ம், எப்படியுமே 7க்கு 7 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டுருக்கோம். 7க்கு 7மே வின் இந்தியா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் தான் மேக்ஸிமம் இன்னும் 6 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம். ம், ஒரே மேட்ச் தான் சேசிங் ஜெயிச்சிருக்காங்க. ம், ஹை ஸ்கோர் பிச்சுனா ஆவரேஜே 303. ம், ஹையஸ்ட் ஸ்கோர் 418. வெஸ்ட் இண்டீஸோட சேவாக். நான் போனாட்டம் ரிவ்யூல வந்து மாத்தி சொல்லிட்டேன். ரோஹித் சர்மா 200ன்னு. இந்தூர்ல வந்து சேவாக் தான் 200 அடிச்சிருக்காரு. 219. ம், லோயஸ்ட் ஸ்கோரே வந்து 370 பக்கமா தான் இருக்கு. இந்த ம். பிட்ச்ல இன்னைக்கு வந்து நம்ம தட்டால் அடி சிக்ஸ் மலையை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இந்தூர் கிரவுண்ட பத்தி? இந்தூர் கிரவுண்டை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. போன மேட்ச்சே நீங்கள் பேட்டிங் பிச்சுன்னு தான் சொன்னீங்க. நாமளே அடிக்கல, 300 350 வரும். நீங்கள் கடைசியாக பார்த்தா 250 அவுட் ஆகிட்டு போயிட்டோம். அந்த பிச்சு என்ன இன்னைக்கு வரும்ண்ணா, இன்னைக்கு வரும். நீ மேட்ச் இன்னைக்குலாம் நினைக்கிறேன். ஆவரேஜ் ஸ்கோரே 303ண்ணா. ஆவரேஜ் ஸ்கோர் மேட்ச் 18ஆம் தேதி, இந்த 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது. இல்லை, ஆவரேஜ் ஸ்கோர்லாம் இங்கே பார்க்க தேவையில்ல. நம்ம இப்போ கரண்ட் இந்தியா பேட்டிங் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியம் பெரிய பிரச்சனை ஸ்பின் ஆட தெரில. மிடில் ஓவரில் எக்ஸலேட் பண்ணி ஆட தெரில. மேலே இருக்க ரோஹித், விராட் கோலி விக்கெட் போயிடுச்சுன்னா மிடில் சிரேசைய இருந்தால் ரன் வருது. அதுக்கு மேலே பேட்டிங்கே இல்லை. 4 பேர்த்த நம்பி
மொத்த டீமும் இறங்குறனால கண்டிப்பாக 300 அடிக்கணும்னா யாரோ ஒருத்தர் மேலே நிற்கணும். மேலே ரோஹித்தோ அல்லது விராட் கோலியோ கில் அல்லது கில்லோ நிற்கணும். நின்னா 300 கில்லுக்கு வந்து ஆவரேஜ் 100ண்ணா இந்தூர்ல. நான் தான் சொல்கிறேன்னு. கில்லுக்கு ஆவரேஜ் 100. அவர் 50 அடிக்கிறாரு. 50 போதுமா? ம் பத்துமா? சொல்லுங்க. அந்த ரோஹித் என்ன ஒன்டேல 50ங்கிறது பெரிய ஸ்கோர் தானே. ஒன் டேல 50 பெருசு. டீமே ஓகே. அடிக்காத போது ஒரு கேப்டன் ஒரு செஞ்சுரி மேட்ச் அடிச்சு காட்டும்ல ஆவரேஜ் 50 அப்படின்னு காட்டும்ல நாளைக்கு. நான் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சுமன் கில் 300 ரன்னு 3 மேட்சுக்கு ஆவரேஜ் 50 நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. பார்க்க நல்லா இருக்கும். மேட்ச் தோத்து இப்ப போயிட்டா அதுக்கு ரிசல்ட் ஸ்டாட்ஸ் ஸ்ட்ரைக் அப்படி ரேட் இல்ல. அதெல்லாம். இப்போ ம் இப்ப அதான் என்னன்னா, சுப்மன் கில்லுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா 2 மேட்சுமே அவர் அடிச்சிருக்காரு. 50-50 அடிச்சிருக்காரு. ம் ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்காரு. ம் அதனால நம்ம சுப்மன் கில்ல ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவரும் 2 மேட்சா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ம் நம்ம என்ன பார்க்கணும்னா, டவுன் த ஆர்டர் தான் பார்க்கணும். இவங்க 4 பேரும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டாங்கன்னா, கேஎல் அவுட் ஆயிட்டாருன்னா யார் அடிக்கிறது? ம் அந்த பொசிஷன் தான். அந்த 6வது 7வது பொசிஷன் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ப்ராப்ளமா இருக்கு. ம் நான் அதுதான் திலக் வர்மாக்கு இன்ஜுரி ஆச்சு. அவரும் வெளியே போயிட்டாரு. ம் இந்த மாதிரி இன்ஜுரிஸ்னாலே இந்த நான் ஒரு ஸ்குவாடு சேஞ்ச் சொல்றேன்னா, போயிடுச்சு. ம் சொல்லு. சடேஜாக்கு சொல்லுங்க. பதிலா ஆயுஷ் பதோனி வந்தா எப்படி இருக்கும்? எடுக்க மாட்டாங்க. பின்ன யார் போடுவீங்க? எப்படின்னா 10 ஓவருக்கு 60 ரன் யார் கொடுக்குறாரு. ஆயுஷ் பதோனி 10 ஓவருக்கு 60 ரன் கொடுப்பாரு. ஜடேஜா மேல பின்ன எப்படி இல்ல எடுக்க மாட்டாங்க? ஜடேஜா மேல நீ கை பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகும்ல. இல்ல நீ ஜடேஜா மேல கை வைக்கிறனா ரோஹித்தையும் எடுப்பாங்கன்னு நீ ஒத்துக்கணும். ஜடேஜா எப்படி எடுப்பாங்க? அததான் அடுத்த கேள்வியே கேட்கலான்னு நினைச்சேன். வாட் அபவுட் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ரன் அடிக்கலன்னா அவரோட ஃபியூச்சர் என்ன? அததான் நான் உங்ககிட்ட 2 பேர்த்திட்டுமே கேட்கலான்னு நினைச்சேன். இது நந்தன் தான் கரெக்டா பதில் சொல்லுவான். அதான் நந்தன் சொல்றா. ரோஹித் சர்மா ஃபியூச்சர்ன்றது அவர் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அவரோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் ஆடுறாருன்னு எனக்கு தோணுது. ம் இருந்தாலுமே அவர் இப்போ இந்த வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு மெயின் காரணமே 2027 வேர்ல்டு கப் ஆடுறதுக்கு தான். ம் அதனால ரோஹித் சர்மா பட்டுச்சுன்னா ஒரு 2 மேட்ச் நல்லா தட்டிடுவாரு. ம் இந்த மேட்ச் படுன்னு நம்ம நம்புவோம். 100 இருக்கு, பிக் டேடி 100 இருக்குன்னு நான் எதிர்பார்க்கறேன். ம் வன்மனம்லாம் இல்ல. செஞ்சுரி இருக்கு. நான் சொல்றேன், ப்ரெடிக்ஷன் சொல்றேன். நான் செஞ்சுரி. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் முன்னர் பழைய ரோஹித் கிடையாது. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வேற ஆப்ஷன் பார்க்க ஐஸ் ஆரம்பிச்சிருவோம். ஆகுது. இல்ல வேற ஆப்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு கம்பீர். எனக்கு ரோஹித் இருக்கணும் தான். நீ சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவருக்கு இருக்கு. சொல்லு. கரெக்ட் தான். நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணீங்க. குறிவைக்கப்படுகிறாரா ரோஹித் சர்மான்னு. இந்த மேட்ச் அடிக்கலன்னா அடுத்த சீரிஸ் இருக்கிறது டவுட் தான். அது உண்மை. இல்ல எனக்கு வால்வாசாவா போட்டி தான் ரோஹித் சர்மா. இல்ல எனக்கு என்னன்னா இவரு ஜெய்ஸ்வால், அதாவது போன ஸ்குவாடுக்கு இந்த ஸ்குவாடுக்கும் பாருங்க. ஜெய்ஸ்வாலும் செஞ்சுரி அடிச்சாரு, கைகோடும் செஞ்சுரி அடிச்சாரு. ஜெய்ஸ்வால் எதுக்கு டீம்ல இருக்காருன்னா ஓப்பனிங்க்கு தான் இருக்காரு. கைகோடாலையும் ஓப்பனிங் ஆட முடியும். கைகோடால ஓப்பனிங் போக முடியல, மிடில் ஆர்டர்ல இறக்க முடியும். ஆனா ஜெய்ஸ்வால் அப்படி இறக்க முடியாது. இவங்க எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் உள்ள கொண்டு வந்து கைகோட விட்டுட்டு ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்த காரணமே ஓப்பனிங் மாற்றணும். இப்போ ஒருத்தர் அடிக்கலைன்னா டக்குன்னு ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்து ஓப்பனிங் மட்டும் தான் ஆட வைக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்துடுறாங்க. கைகோடா இருந்தால் மிடில் ஆர்டரில் போட்டிருக்கலாம். ஆனால் ஜெய்ஸ்வாலுங்கிறப்ப ஓப்பனிங் மட்டும்தான் ஆட முடியுங்கிறனால எனக்கு 2 பேர்த்துல கெல்ல குறி வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தை குறி வச்சு தான் ஜெய்ஸ்வாலை எடுத்தாங்கிற மாதிரி தோணுது. சொல்லுங்க நந்தா இதுக்கு. அது நான் ஒரு சுச்சுவேஷன் நல்லா சொல்றேன்னா, நீங்க சொல்றதோட பெட்டரா சொல்றேன். சொல்லு. இப்ப கோலி அடிக்கலனா கூட பேக்கப்புக்கு ஆள் கிடையாது. கேஎல் ராகுல் அடிக்கலனா கூட பேக்கப் யாரு? ரிஷப் பண்ட் ரொம்ப மோசமான ஓடி ரெக்கார்டு தான். ஒயிட் பால் ஃபார்மேட்லயே ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் கவலை கிடையாது. 4வது ஸ்ரேயஸ் ஐயருக்குமே நல்ல பேக்கப் கிடையாது இந்தியால தற்போதைய செட்டப்ல. ஆனா சடேஜாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் 2 பேர்த்துக்கும் அக்சர் பட்டேல்னு ஒரு நல்ல பேக்கப் இருக்கு. ரோஹித் சர்மாக்கு ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் இது போன்ற நல்ல நல்ல பேக்கப் இருக்கிறதுனால இவங்க ஆடியே அவன் ஆட்டாட்டம் 50 ரன் 100 ரன் அது மாதிரி ஆவரேஜா கொடுத்துட்டு இருந்தா மட்டும் தான் டீம்ல இருக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்கே தோணும், ஐயோ இந்த பக்கம் காலை வச்சிடும் முதல்ல வந்து காலை புடிச்சிட்டு போயிருமோ அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அவங்க 2 பேர்த்துக்கு சுச்சுவேஷன். நான் ரோஹித் சர்மாவையும் சொல்றேன், சடேஜாவையுமே சொல்றேன். சொல்லுங்க நந்தன். அதான் இப்போ என்னன்னா, மனசு இப்போ ஒரு பேனிக் மோட்லயே ஆடுறாங்களோ, மனசெல்லாம் வலிக்கல. ஆல்ரெடி அதான் இப்ப 2 வருஷம் தான் ஆட போறாங்க கிரிக்கெட். சரியா? இப்ப அதுக்காக தான் 2 பேருமே ரோஹித்தாரு கோலியா இருக்கட்டும் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. இப்ப ரோஹித்துக்கு என்னன்னா, கோலி 1 மேட்ச் அடிச்சுட்டாரு, செஞ்சுரி கிட்ட வந்து அவுட் ஆயிட்டாரு. இப்போ ரோஹித்துக்கு என்னன்னா
ஒரு பேனிக் மோட்லயே ஆடுறாரோ, ரோஹித்னு இல்ல பிளேயர்ஸா ஜடேஜா ம் இவங்க எல்லாருமே ஒரு பேனிக் மோட்ல ஆடுற மாதிரியே எனக்கு தோணுது. ம் அவங்க இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ நாமளே பேசுறோம்ல, ம் நாம எங்கேயோ ஒரு நம்மளே யூடியூபர் பேசுறோம், அவங்க வந்து ம் இப்படி பயந்துட்டாங்க, கம்பீர் இருக்கனால கொஞ்சம் பேனிக்ல ஆடுறாங்க அந்த மாதிரின்னு. ம் ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து மேட்ச் கொடுக்கணும்ல, ஒரு மேட்ச் வந்து டிசைட் பண்ணாது. ஒரு மேட்சோ ஒரு சீரீஸோ இது நீ அப்பையில இருந்து பாத்தீங்கன்னா அதேதான். ம் ஒரு பிளேயர் வந்து ஒரு மேட்சோ ஒரு சீரீஸோ நல்லா பண்ணலைன்னா, ம் நீ தோனி இருக்கப்பயோ கங்குலி இருக்கப்பயோ ம் நீ எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ம் இப்ப தவானா இருக்கட்டும், தவான் இருக்கப்ப தவான் ரோஹித் இருக்கப்ப ஆ ரோஹித் வந்து கம்மியா தான் ஸ்கோர் பண்ணுவார். ம் ம் ரோஹித் கம்மியா ஸ்கோர் பண்ண அடிப்பாரு, ம் ஓகேவா? ம் ம் இருந்தாலும் ரோஹித் பேக் பண்ணி இது பண்ணனாலதான் அதுக்கப்புறம் ஃபுல்லா தவான் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரோஹித் கண்டினியூ பண்ணாரு. அப்புறம் வேற ஓப்பனிங் காம்போல வந்ததுக்கு அப்புறம் தவான் நிறுத்திட்டாங்க, டிராப் ம் அவுட் பண்ணிட்டாங்க. ம் சொல்லு சொல்லு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சொல்கிறது பேக்கிங் பண்ணுற ஒரு மேட்ச்சில் பேச வேண்டாம் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் யங்ஸ்டருக்கு ஹர்ஷித் ராணாக்கு பண்ணால் இப்போ ஹர்ஷித் ராணா நல்லா விளையாடுறாரு, பிரச்சனையே இல்லை. ஒரு வளர்ந்த கிரிக்கெட்டு எக்ஸ்டாப்ளிஷ் ஆன கிரிக்கெட்டு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு சீரீஸே போகுதுங்கிறப்ப அது எப்படி நீ ஏற்றுக்குவ? அதுதான் சொல்றேன் இப்போ. ம் அதுதான் பண்ணணும், நம்ம அடிச்சிருக்கணும். ரோஹித்துக்கு வந்து ஆ 2 மேட்சாவே சரியா படல. நான் என்ன பட்டுது, கேட்குறேன், ஆனா அவர் வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. இல்லை நான் செஞ்சுரி கேட்கல, ஒரு 50 ஒரு ம். 60 அந்த அதுதான் மாதிரி நானும் சொல்றேன். ம் சொல்லு தினேஷ். அதேதான் நானும் நான் ஒண்ணு சொல்றேன். அவர் சொல்றேன். ம் ஸ்கோர் பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும். சொல்லு இல்ல, சொல்லு. ரோஹித் நம்ம இப்ப அடிக்கலைங்கிறத சொல்றோம். ம் நீங்க வந்து விராட் கோலி டைம், ரோஹித் இவரு டோனி டைம், கங்குலி டைம்லாம் சொல்றீங்கன்னா, ம் அவங்க டைம்ல தவானோ, ரோஹித்தோ அடிக்கலன்னா பேக்கப் வேற யார் இருந்தா? முரளி விஜயும், கேஎல் ராகுலும் தான் இருந்தாங்க. ரஹானே இவங்கள மாரி பிளேயர்லாம் ஆவரேஜ் வந்து ஒன் டே ஆவரேஜ் 30, 35 தான் இருந்துச்சு. ம் இப்ப இருக்கிற வந்து ஜெய்ஸ்வால்லாம் நம்ம இன்னும் ஒன் டே 2020ல எஸ்டாப்ளிஷ் ஆகல. நம்ம வந்து அடுத்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார்ங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். ம் அது 2க்குமே வித்தியாசம் இருக்கு. ரோஹித் சர்மா அடிக்கலைன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் தான். ம் வேர்ல்டு கப் முன்னாடி 27 ஓடி இருக்குதுன்னு சொல்றாங்க. ம் பிக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ம் ஒருவேளை இருந்துச்சுன்னா, ம் இந்த மேட்ச் அடிக்கலனாலும் அடுத்த சீரிஸ் இருந்தாலும், ம் ஒரு கன்டினியூஸா அடுத்த சீரிஸ்ல ஃபெயிலியர் ஆனா, அதுக்கு அடுத்த சீரிஸ்ல இருக்கிறது டவுட் தான். ம் ரோஹித் சர்மா. சரி ஓகே. அதான் இப்போ நான் என்ன சொல்றேன், ம் இப்போ இந்த இந்த சீரீஸ் எப்படி ஆட போறாரு, நெக்ஸ்ட் மேட்ச் ஆடிடுவாரு. ம் நெக்ஸ்ட் சீரீஸுமே ரோஹித் தான் ஆட போறாரு. ம் இப்போ அந்த சீரியஸ்லயே பர்ஃபார்ம் பண்ணாத, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃபெயில் ஆறாருன்னா, ம் அப்பதான் மறுபடியும் இந்த டாக்ஸ் வரும். டொமஸ்டிக் ஆடுங்க போய், ம் இல்ல ஸ்டே ஃபிட்டா இருங்க, டொமஸ்டிக் ஆடுங்க. போன டைம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான். டொமஸ்டிக்ல போய் 2 பேரும் அடிச்சுட்டு வந்தாங்க, செஞ்சுரி அடிச்சுட்டு தான் வந்தாங்க. ம் இப்போ மறுபடியும் இப்போ யாரு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் ஃபர்ஸ்ட் ஒரு 100% எடுத்துக்கிட்டா ம் ஒரு 60-40 தான். ரோஹித்தை முதல்ல பார்ப்பாங்க, ரெண்டாவது கோலி பார்ப்பாங்க. ம் இப்போ ஒரு 2 மேட்ச் நீங்க ஸ்கோர் பண்ணா முட்டிங்கன்னா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் என்னாச்சு, என்ன கிரிக்கெட் விளையாடுறீங்க? ஏன்னா எந்த கிரிக்கெட் விளையாடுறது இல்ல. ம் 3 ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல ஒரு ஒரு கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க, ஓடி தான் விளையாடுறாங்க. ம் அப்படிங்கும்போது ரோஹித்தோட ஒரு 50யோ ஒரு 60 அந்த மாதிரி பிளஸ் ஸ்கோர்ஸ் வந்து ம் கண்டிப்பா அவருக்கு தேவை. அவரோட கெரியருக்கு இந்த 2 வருஷம் முக்கியமானது. அதனால அவருக்கு இது முக்கியமா தேவை. அதனால ரோஹித் வந்து 100 அடிக்கணும்ட்டு ஒரு இது பண்ணிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு ம் சொல்றேன் நான். நெக்ஸ்ட் மேட்ச் 100 இருக்குன்னு சொல்றேன். நீங்களா என்ன சொல்றீங்க? அடித்தா நல்லதுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். சொல்லு தினேஷ். ஒருவேளை இந்த ஆட்டமும் குல்தீப் தாக்கப்பட்டா ரன் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? நியூசிலாந்துக்கு. தாக்கப்பட்டாருன்னா ஒருவேளை ஓப்பனிங் ஸ்பெல் விக்கெட் விழுவாம குல்தீப் தாக்கப்பட்டா இல்லை, அது ஸ்பின் அவங்க நியூசிலாந்து நல்லா ஆடுறாங்க. நீ அந்த சைடு ஜடேஜா வந்து ஆடுறாங்க. கட்டுப்படுத்த முடியாதனால குல்தீப் அடிக்க போயிடுறாங்க. அந்த சைடு ப்ரெஷர் இல்லாத போது குல்தீப் அடிதான் ம். வாங்க செய்வார். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ம். ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் எடுத்துட்டு வரணும். ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி தான் வெளியே இருக்காரு. எடுத்துட்டு வருவாங்களா? வரமாட்டாங்க. இப்போ நீங்க ஸ்ட்ரைக் ஓப்பனிங்ல ஒரு பவுலர் டாபிக் சொன்னீங்கல்ல, ஹர்ஷ்தீப் சிங் சொன்னீங்கல்ல. ம் ஹர்ஷ்தீப் சிங்கை கொண்டு வந்தா கண்டிப்பா பவர் பிளேல 10 ஓவருக்குள்ள 2 விக்கெட் கண்டிப்பா ஆகும்ண்ணா. விக்கெட் ஆமாம், நம்ம பவர் பிளே சொன்ன மாதிரி பவர் பிளே நம்ம விக்கெட் எடுக்க தான் ஆள் இல்லையே. ஹர்ஷித் ராணா எடுக்கிறாரு, டக்குன்னு ஒரு விக்கெட் வேகமாக போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த சைடு சப்போர்ட் சிராஜ் கண்டெயின் பண்ணுறவங்களே விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஹர்ஷ்தீப் சிங்கை அதான் இப்ப என்னன்னா ம் ம் இப்ப என்னன்னா இப்போ சிராஜோட 2 மேட்ச் எக்கனாமி எடுத்து பாத்தீங்கன்னா 4.5 5குள்ளதான் இருக்கு, ம் ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனைனா சிராஜ் கண்டெயின் பண்றாரு, நியூ பால்ல போறாரு, கண்டெயின் பண்றாரு. ம் இந்த பக்கம் டாட் பால் ஆட ஆட அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரைக்கிங் பவுலர் போட்டாங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா இந்த பக்கம் டாட் பாலுக்கு சரியா காம்பன்சேட் ஆகும். ம் நீங்க ஒரு பக்கம் மட்டும் இழுத்து பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் லூஸா விட்டுக்கிட்டே இருக்க அவங்க ரன் அடிச்சுக்கிட்டே போறாங்க. ஒரு லூஸ் ஷாட் இந்த மாதிரி அடிச்சா கூட ம் அந்த ஷாட் கன்வெர்ட் ஆகாம இருந்தா கூட ம்
விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. இப்ப வந்து நியூசிலாந்து டீம பத்தி பேசலாம்னா, ம் கான்வே 2 மேட்சா ம் ஒரு மேட்ச் 80 பக்கமா அடிச்சாரு. ம் ஆனா வந்து அவ்ளோ ஃப்ளூயன்ட்டா இல்ல. ம் இல்லை. வில்லு இங்க வந்து நல்லா ஆடுறாரு. அவரும் ஃப்ளூயன்ட்டா இல்ல. ம் ஹென்றி நிக்கோல்ஸுமே பெருசா இல்ல. ம் ஹர்ஷீப் சிங் ஓவர் போட்டா 3ல 2 விக்கெட் கன்ஃபார்ம் உண்டு. ம் அந்த சேஞ்ச் இந்தியா பண்ணுவாங்களான்னு தெரியல இப்பத்திக்கு. ம் ஆனா டேரி மிச்சல் ம் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவர விக்கெட் எடுக்க என்ன வழி இருக்கு இந்தியா கிட்ட? ஒரு விக்கெட் எனக்கு தெரிஞ்சு இல்ல அவரு நம்ம டீம்னு இல்லை, அவர் கடைசியாக விளையாண்ட எல்லா ஒன்டேலையுமே 50+ அடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு சில மேட்ச்சில் மட்டும்தான் அவர் அடிக்காமல் போயிருக்காரு. அவரை எடுக்கலாம், கண்டெயின் பண்ணலாம். அவர் என்ன 50-60 பாலுக்கு ஒன்றும் 100 அடிக்க போகிறதில்ல. அவர் 100 பாலுக்கு தான் 100 அடிக்க போகிறார். மற்ற அடுத்த பிளேயர் அந்த சைடு யார் விக்கெட் இருக்காங்க அதை எடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் அவர் ப்ரெஷர் போடுமே தவிர, அவரை விக்கெட் எடுக்கிறேன்னு போனால் 2 தான் போகும். சொல்லுங்க நந்தன். அதுதான் இப்ப அதுதான் அவரு நல்லாவும் ஆடுறாரு. முக்கியமா ஸ்பின் நல்லா ஆடுறாரு. இந்த மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ம் சிங்கிள்ஸ் கன்வெர்ட் பண்றாங்க, ம் டூஸ் கன்வெர்ட் பண்றாங்க. அதனால வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ம் அதனால அவங்களுக்குமே பவுலர்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பவுலர்ஸ்லயும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்க மாதிரி தெரியல. ம் 2 பேரும் ஒரு காம்பினேஷன் மாத்தி மாத்தி ட்ரை பண்றாங்க. அதனால ரன்ஸும் லீக் ஆயிட்டே இருக்கு. ம் நம்ம டேரல் மிச்சல் வந்து நம்ம பார்க்காம அந்த சைடு விக்கெட் எடுக்கல பார்க்கலாம். ஏன்னா மிச்சம் எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஃபேஸஸ் இந்த மாதிரி இருக்கு. ம் அதனால மத்தவங்களை டார்கெட் பண்ணலாம். நம்ம டார்கெட் பண்ற அளவுக்கு நம்ம ஸ்பின் பவுலிங் அட்டாக் ஒண்ணுமே இல்லை. குல்தீப் வந்து அடி வாங்கினாருன்னா ம் இந்த பக்கம் இழுத்து பிடிச்சி போடுறதுக்கோ ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கோ ம் வேணுங்கிற அளவுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கோ ஒரு பவுலர் கிடையாது, ஸ்பின்னர் கிடையாது. நம்ம அதுலதான் மாட்டிக்கிட்டோம். அதுல லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது, ப்ராப்பர் ஆஃப் ஸ்பின்னர் கிடையாது நம்ம கிட்ட. ம் நம்ம நேத்து வீடியோல போய் பார்த்துருந்தோம். போன வீடியோல ம் ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்ட்டு கேட்டிருந்தோம். ம் அஸ்வினோட ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? வாசியா? வாஷிங்டன் சுந்தர். வாசி தான். நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேற யாரு? வேற யார? அஸ்வினோட ஸ்டாண்டர்டே வேற. அஸ்வின் வேற ஸ்டாண்டர்ட் யாருமே இல்ல. அவருக்குமே யாரும் கிடையாது. இல்ல. அஸ்வின் ஒன்றும் ப்ராப்பர் இல்ல இல்ல. கிடையாது. அஸ்வின் ஒன்றும் மேட்ச்ல இருந்து அப்படி போடல. நான் அதுதான் ஒத்துக்கிறேன் நானு. அவருக்கும் இருந்தாலும் வாசிங் வேற வழியே இல்ல. வருண் சக்கரவர்த்தி வேணா தான் நான் ட்ரை பண்ணும். நான் வந்து இல்ல ம் நான் என்ன சொல்றேன்னா, ம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்காங்க நியூசிலாந்து பக்கம். ம் டைரக்ட்டா நம்ம ஆயுஷ் பதன் ஆட வச்சிரலாம். ஆயுஷ் பதன் ஆஃப் ஸ்பின்னர் தானே. உங்களுக்கு பேட்டிங் டெப்த்துமே கிடைக்கும். ம் ஏன் அந்த ஐடியாவே உங்களுக்கு 2 பேத்துக்குமே வர மாட்டுது? ஒருவேள கம்பீர் பட்றையில இருந்து வரதுனால இறக்க யோசிக்கிறீங்களா? கம்பீர் பற்றன்னு அப்படிலாம் இல்ல. இல்ல. சொல்லு. புது பிளேயரு, இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. டிசைடர் மேட்ச்ல ஆட வைப்பாங்களா? ஒரு வாய்ப்பு அதுதான் குடுத்து எனக்கு. பார்த்தா தானே தெரியும். இது வந்து சீரிஸ் தோத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் டிசைடரா இருக்கிறதுனால சீரிஸ் தோத்தா அவ்வளவு கம்பீர் ரிஸ்க் எடுக்க ம் நாமளே வச்சு மாட்டேன்னு செய்யலாம். தோணுது. கம்பீர் இல்ல. எனக்கு நீங்க தெரிஞ்சு எதுக்கு ஆயுஷ் பதனை கொண்டு வந்தீங்கன்னு? நான் தான் சொல்ற மாதிரி கரெக்டான பாயிண்ட். அது டிசைடரில் எப்படி உனக்கு டெபியூ கொடுப்பாங்க? வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு மேட்ச் இது வாய்ப்பே இல்லை. டிசைடர்லாம் டெபியூ கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அதே ஸ்குவாட் தான் விளையாட வைப்பாங்க. ஓகே. அதான் சேம் ஸ்குவாட் தான் சடேஜாக்கு கண்டினியூ இந்தூர்ல ஆகும். நல்ல ரெக்கார்டு தானே ஆக்சுவலி. ம் சடேஜாக்கு ஆக்சுவலி இந்தூர்ல நல்ல ரெக்கார்டு தான். 2 மேட்ச்க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ம் நம்பலாம் இந்த மேட்ச் என்ன பண்றான்னு. அடுத்த மேட்சாச்சும் நம்ம சடேஜாவை பாராட்டுற மாதிரி இப்ப ரிவ்யூலயாச்சும் சடேஜா சூப்பர் பவுலர்னு பாராட்டுற மாதிரி இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு நம்பலாம். இல்ல, ம் ஜடேஜா வந்து சூப்பர் பவுலர் தான். அவர் இந்தியாக்காக நிறைய பண்ணிருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல நிறைய அடிச்சு கொடுத்திருக்காரு. இப்ப அவரோட கரண்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா அவர் இப்போ எப்ப தவிர்க்க முடியாத நிலைமையில நீ ஒண்ணு ஆடு இல்லைன்னா வெளியே போ, உனக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க எல்லாருமே. ஜடேஜா, ரோஹித், கோலி, ம் ஈவன் ஸ்ரீயாஸ் கூட வைஸ் கேப்டன் கொடுத்தாலும் ம் ஸ்ரீயாஸுமே அந்த நிலைமையில தான் இருக்காரு. ஏன்னா எல்லாருக்கு பின்னாடியுமே ஒருத்தன் நின்னுட்டு இருக்கிறான். நான் எப்ப போ நீ வெளியே போயிட்டே இரு, நான் வந்துட்டே இருப்பேன், அந்த மாதிரி ஆயிட்டானுங்க. அதனால சரி. பாப்போம், ஜடேஜா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆச்சு. அப்புறம் இது நெக்ஸ்ட் மேட்ச் தான் பார்க்கணும். வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு இன்ஜுரி, ஏன்னா வேர்ல்டு கப் வரையுமே இருக்காமா, T20 வேர்ல்டு கப் வரையுமே ரூல்ட் ஆடுவார். அவுட் ஆட்டது நான் ஆமா, அஸ்வின் ஏதோ ட்வீட் போட்டுருக்காரு. வேர்ல்டு கப்பே ஆடுவாராங்கிறது ரூல்ட் சந்தேகம். அவுட். இலக்குமே அதேதான். அஸ்வினே ட்வீட் போட்டுருந்தாருன்னா கண்டிப்பா ரூல்ட் அவுட்டா தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா T20ல யார் இருக்கா? ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பேசிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் பத்தி பேசுவோம். ரீப்ளேஸ்மெண்ட் சரி. யாரா இருக்கும் நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல. சொல்லுங்க. ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா ஆயுஷ் பதன் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி T20 ரியான் பராக் இன்ஜூரியில் இருக்கிறாருண்ணா. ரியான் பராக், அதான் ரியான் பராக் இன்ஜுரியில் இருக்காரு. இப்போ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயர் திருப்பி இப்போ போய் தேடினா என்ன? சபாஸ் அகமது தான் போன மேட்ச் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்கல்ல, அவர் தான் எடுப்பாங்க. வேற யார் எடுப்பாங்க?
சரி, குருணால் பாண்டியா என்ன நினைக்கிறீங்க? ஹர்ஷ் தூபே அர்ஸ்துபே நல்ல குருணால் பிளேயர். பாண்டியா குருணால் பாண்டியா ஒன் டே விதர்பா தான். ஆமா. ஃபைனல் வந்திருக்கு ஆ, கேப்டன். அது விதர்பா ஒன் இல்ல, ஃபைனல். ஐபிஎல்ல பாத்தீங்களா இல்லையா? குருணால் பாண்டியா ஐபிஎல் ஐபிஎல் குருணால் நல்லா பாண்டியா பந்து நல்லா போட்டாரு. நல்லா ஹர்ஷ் பந்து தூபே போட்டாரு. 4 மேட்ச் நல்ல 7 சீசன் 8 ஐபிஎல். நீங்க சொல்ற மாதிரி அப்படி பார்த்தா ஆஸ்பின் தானே வேணும். அங்கதான் நீங்க சொல்ற அக்சர் பட்டேல் இருக்காரு. ஆஸ்பின்னர் ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் யாரும் பேட்டிங் இருக்கா? ஆல்ரவுண்டர்னா, ஆ, பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. நம்ம அதுக்கேத்த மாதிரி தான் தேடும். நம்ம இங்க ம், மானோ சூத்தரு, ம், அது மாதிரி தனுஷ் கோட்டியன் மாதிரி எல்லாம் வாங்கிலாம் பவுலிங் ஆல்ரவுண்டர். ம். இதோட இன்டர்நேஷனல் ஆடாதவங்க வந்து டைரக்டா இறக்க முடியுமா? அதான் 7 T20 5 அண்ணா T20 சொல்ற மாதிரி குருணால் பாண்டியா பக்கம் கூட போலாம். ஆனா குர்னா கொண்டு போவாங்களான்னு தெரியல. எப்படி குர்னால் பாண்டியா எடுத்துட்டு வருவீங்க? அக்சர் பட்டேல் சேம் பவுலர் எப்படி ஒரே இதுல எடுத்துட்டு வருவீங்க? அதுக்கு பேட்ஸ்மேனும் எக்ஸ்ட்ரா ஆட போறது இல்ல. எப்ப இல்ல, 24 2020 வேர்ல்டு கப்ல அக்சர் பட்டேல், சடேஜா எல்லாம் பிளேயிங் லெவன்ல ஆடினாங்கல்ல. அக்சர் பட்டேல், குருணால் பாண்டியா 2 பேரும் ஆடிட்டு போயிடுறது. அதான் T20ல பேச்சே இல்ல. T20ல T20 பேச்சே தானே கிடையாது. அக்சர் ஏங்க. பட்டேல் ஆடுவாரு, எங்க எல்லச்சாமி எங்க இருக்கு? குல்தீப் ஆடுவாரு. சிவந்து போய் 2 ஓவர் போடுவாருங்க. இன்னும் 2 ஓவர் யாரோ சேர்த்தி போட்டுக்கலாங்க. அது என்னங்க அதுதான் மேட்ரா? அதுதான் நான் சொல்றேன். T20ல ஒன்றும் பிரச்சனையே இல்ல. இப்போ இவரு எப்படியும் வாஷிங்டன் ஏன்னா போனாலுமே விப்ராஜ் நிகம் அக்சர் ஆடுவாரு, வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரு, குல்தீப் ஆடுவாங்க. 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ம், 2 ஸ்பின்னர் தான் உள்ள ஆட போறாங்க. குல்தீப் பதிலா அதனால தான் T20க்கு வாஷிங்டன் பிரச்சனை சுந்தர் ஆட கிடையாது. வச்சிருந்தாங்கண்ணா. ம், பேக்கப் தான் எடுக்க போறாங்க. மெயின் பவுலரா விப்ராஜ் நிகம் வருணும் ஏன் நியூசிலாந்து அக்சர் தான் 2020 கண்டினியூ சீரிஸ்ல பண்ண ட்ரை போறாங்க. பண்ணக்கூடாது? யாரு? விப்ராஜ் நிகம் டெல்லி பிளேயர், டெல்லி கேபிட்டல்ஸ் ஆனாரு. எப்ப நீ அவரும் சொன்ன? நல்லா அதெல்லாம் எடுக்க ஆடணும்ல. மாட்டாங்க. இல்ல, இன்டர்நேஷனல் நீ தான் இப்பதான் சொன்ன. டெபியூ பண்ணாம எப்படி வேர்ல்டு கப்ல ஆட வைப்பாங்கன்னு இல்ல உடனே 5 ஆமா, மேட்ச் இருக்குல்ல, அது நியூசிலாந்தோட 5 2020 மேட்ச் இருக்கு. அதுல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரு. பேக்கப்புக்கு லெக் ஸ்பின் எடுத்துட்டு போவாங்களா? அவர் பேட்டிங் நல்லா ஆடுறாரு. பார்க்கலாம். அதெல்லாம் அதுதான் நான் சொல்றேன். இல்ல, அதெல்லாம் நம்ம T20ல பேசிக்கலாம். இப்போதைக்கு யாரு ஜெயிப்பா? நந்தா, அதுதான் இப்போ சீரியஸ் யாரு ஜெயிப்பா? நந்தா நீ சொல். இப்போ அதுதான் நீங்க இது வரைக்கும் பேசுனதுக்கு நான் ஒரு பேரரசு டைலாக் சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லு. வாங்கத்தி இவங்கத்தி எவங்கத்தியும் பிரயோஜனம் கிடையாது. கம்பீர்னு ஒரு கத்தி இருக்கிறாப்புல. ம், அவர் எதனா பண்ணாதான் அவர் ஆகும். அவர் திடீர்னு பாத்தியா, சரி யாராவது நினைச்சுக்கலாம் ம். இவன் பதோனி ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு. மதோனியே நினைச்சிருக்க மாட்டானா? மதோனியே நம்ம எடுப்போம்னு அவன் நினைச்சிருக்க நினைச்சிருக்க மாட்டான். உண்மையா? அதனால இது இப்ப பேசுறதே ஒரு நீங்களா ஏப்ரல் போல்னு சொல்லிட்டு போயிடுவாரு கம்பீர். ம். அதனால இத நிறுத்திட்டு யாரு ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சொல்லுங்க வரிசையா. நான் சொல்றேன், லினாக்ஸையும் பிரேஸ்வெல்லையும் 20 ஓவர் போட விடாம இந்தியா ஆடிட்டாங்களா, இந்தியா கன்ஃபார்ம் வின். இந்த ஊர்ல அந்த ட்ராக் ரெக்கார்ட் கன்ஃபார்ம் ஃபாலோ 7-7 8 ஆயிரும். சரி. ஆமா, இப்போ நான் அது தினேஷ் சொல்ற பாயிண்ட் என்னன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எப்படின்னா அவங்க ஸ்பின்னர் எல்லாமே ஒரு எக்கனாமிக்கலா போட்டு போயிடுறாங்க. திடீர்னு ஒருத்தனை புடிச்சு அட்டாக் பண்ணிட்டோம்னு வைங்க, அட்டாக் பண்ணனால ஒரு ஸ்பின்னர் அப்படியே நிறுத்திடுறாங்க. ஒரு 5 ஓவர்லயே 6 ஓவர்லயே நிறுத்திட்டாங்கன்னா அவங்க வேற 6th பவுலர் போட்டு தான் ஆகணும். அதுல ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டிங் ட்ராக்ஸ்ல கண்டிப்பா அட்டாக் பண்ணி ஆடணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா, பிலிப்ஸ் வந்தாரு, ஆதித்யா அசோக் அடிச்சோன்னு பிலிப்ஸ் வந்தாரு. பிலிப்ஸையும் அடிச்சதுக்கு அப்புறம் டேரி மிச்சல்லாம் ஓவர் வந்து போட்டாரு. அது மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா இந்த மேட்ச் 350+ கன்ஃபார்ம் இருக்கு. நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல, நீங்க சொல்றீங்க 2 ஸ்பின்னரை அடிக்கணும்னு. அடிக்கிறதுக்கு யார் இருக்கா? நான் அதை தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்கறேன். சிரேஸ் ஐயர் வர வரைக்கும் மேல 3 பேர் இருக்காங்களே, அவங்கள வச்சு முடிச்சிடுறாங்களே. 20 ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ஆடத்துல மேட்ச் வின் பண்ண முடியாது. இண்டோரும் சரி, எதா இருந்தாலும் சரி. அவங்க ஸ்பின்னுங்கிற கிளென் பிலிப்ஸ் கூட நம்ம ஸ்பின் போட்டு அடிக்க முடியலங்கிறப்ப நம்ம ஸ்பின் ஆட தெரியல. உண்மை, அதை நம்ம ஒத்துக்கணும். அதனால கண்டிப்பா நியூசிலாந்து ஸ்பின் நல்லா ஆடுறாங்க. கண்டிப்பா நியூசிலாந்து தான் வின் பண்ணுது. சீரியஸ் நியூசிலாந்துக்கு தான். சொல்லுங்க நந்தன். எல்லா பிளேயருக்கும் நம்ம டீம்ல ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குண்ணா. நியூ பால்ல வீக்னஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர் 20-25 ரன்னுக்கு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சாலுமே அடுத்தது வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தா லினாக்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் விக்கெட் அடிக்க போய் விக்கெட் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் ஒருவர் ஸ்பின் அடிக்கலான்னு பார்த்தா அந்த டைம்ல பார்த்தா கைல் ஜெமிசனுக்கு 10 ஓவர் முடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கைல் ஜெமிசனுக்கு அப்ப கொண்டு வந்துடுறாங்க அவரு. அதுல அவரு எக்கனாமிக்கா போடுறாரு. அந்த கிளார்க்னு ஒரு டெபியூட் பண்ணாரு இந்த சீரீஸ்ல. அவரு மீடியாக்கர், ஒரு சுமாரான பவுலர் தான். அவருக்கு போனாட்ட 3 விக்கெட் கொடுத்தாங்க. அவர் ஒரு அடிக்க போய் விக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கணும். கேஎல் ராகுல் 2 ஆட்டம் அடிச்சுட்டு இருந்தாட்டம் அடிப்பாராங்கிறது டவுட் தான் எனக்கு. அவரு கோட்டா முடிஞ்சது. அவர் கோட்டா முடிஞ்சிச்சு. சொல்லுங்க நந்தன். என்னோட ஃபேவரட்ஸ் இந்தியா தான். இந்தியா தான் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு முக்கியமா ஒரு 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோஹித் ஃபர்ஸ்ட்,
ரெண்டாவது வந்து ஸ்ரீயாஸ் இன்னைக்கு ஒரு பேங்கிங் 100 இல்ல ஒரு 80+ அடிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவருமே இன்ஜுரி பேஸ்ல இருந்தா ரெக்கவரி ஆகி வராரு. அதுக்கப்புறம் தலைவன் ஜடேஜாலாம் ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அவரை வந்து இப்படி தாழ்த்தி பேசுறது வந்து எனக்கு மனசே வலிக்குது. அதனால இந்த 3 பேருமே நீ இன்னைக்கு நல்லவனாவே கொஞ்சம் இருப்பா. நல்ல பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்கன்னா இல்ல இல்ல அப்படின்னு கிடையாது. அதான் நான் முடிச்சிடறேன். இப்போ 3 பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவுலிங் வந்து ஒரு கோஆர்டினேஷனா கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா இன்னைக்கு மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போறோம். இந்த மேட்ச் வர மேட்ச் அவ்வளவுதான் என்னோடது. சரி, ஓகே. ப்ராபபிலிட்டிலனா பிரபராஜனா ப்ராபபிலிட்டியில டாஸ் 3 டைம் போட்டா ஹெட் உழுதாவணும், டெய்ல் உழுதாவணும். ஜடேஜா அது மாதிரி இந்த மாதிரி சதமும் அடிச்சு 5 விக்கெட் எடுத்தாலும் எனக்கு அக்சர் பட்டேல் தான் எடுத்தாட்ட வேணும் அடுத்த சீரிஸ். அது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதான் இப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த மற்றபடி எல்லா நியூஸுமே நம்ம வேற பக்கம் வேற வீடியோல பார்ப்போம். அதுக்காக நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. அதனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம். எல்லாரும் பாய் சொல்லிடுங்க, நம்ம கிளம்பிடலாம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்ண்ணா. எத்தனை வாட்டி ஹாப்பி பொங்கல். ஓகே, மாட்டு நீ தானே பொங்கல் பொங்கல், மாட்டு பொங்கல். பாய்ண்ணா. பாய் பாய்.